உயர்கல்வி அமைச்சோ அல்லது அரசோ இதில் அக்கறை செலுத்தாத பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதற்கான முழு பொறுப்பும் இதில் ஏற்படும் பாதிப்புகளை விளங்கப்படுத்தி இதற்கான முழு பொறுப்பையும் அமைச்சரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை கூறி வெளியேறியிருந்தோம். அனைத்து பல்கலைக்கழகங்களில் ஒரு சாராருக்கு சம்பள உயர்வை வழங்கிக் கொண்டு எங்கோன்ற கல்விசாரா உயர்வுக்கு எந்த விதமான சம்பள உயர்வையும் வழங்காமல் விட்டது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாகும். வடக்கில் இருந்து நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் நாங்கள் வடக்கும் தெற்கும் பல்கலைக்கழகங்களின் போராட்டத்தில் இறுதி வரை போராடுற இலங்கை நாங்கள் 108 தேங்காய் அடிக்கிறோம். கண்மூடி எனது பெயர் தங்கராஜா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர். இன்று நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்விசாரா ஊழியர்கள் 12,000க்கு மேற்பட்டவர்கள் இன்று 12 மணி முதல் பணியிலிருந்து வெளியேறி தங்கள் போராட்டத்தை பல வருடங்களாக அரசும் பல்கலைக்கழக மானியர் குழுவும் ஏமாற்றி இருக்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி 12,000க்கு ஊழியர்கள் இன்று களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்தோடு ஒரு அங்கம் என நாங்களும் இந்த போராட்டத்தில் களத்தில் குதித்திருக்கின்றோம். எமது பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் சகல பணியாளர்களும் கல்விசாரா பணியாளர்களும் இன்று இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். இன்று மதியத்துடன் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். இது பல்கலைக்கழக மானியான குழுவோ அல்லது உயர்கல்வி அமைச்சோ அல்லது அரசோ இதில் அக்கறை செலுத்தாத பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த நிலை முழுக்கும் பொறுப்பு பல்கலைக்கழக மானியான குழுவும் உயர்கல்வி அமைச்சும். எம்மை 2016க்கு பின்னர் பல பேச்சுவார்த்தைகளை கூப்பிட்டு எங்களை ஏமாற்றின வரலாறுகள் எங்களுக்கு இருக்கின்றன. இன்றைக்கு 11 வருடங்களாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். யசோதன், இணைப்பு செயலாளர், அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்க கூட்டுக்குழு. இந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும், இது 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த போதும் 2023ஆம் ஆண்டு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாங்கள் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை எங்களுக்கு காலவாசம் தந்த போதும் அவர் பல வாக்குறுதிகளை தந்தார். அந்த வாக்குறுதிகளுக்கு பின்னர் இதுவரை 10க்கு மேற்பட்ட அமைச்சருடனான சந்திப்பில் எமது இந்த நியாயபூர்வமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாது அதுக்கான தீர்வை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இது கடந்து இவர் ஒரு அமைச்சர் 10 தடவைக்கு மேல் எமக்கு வாக்குறுதி அளித்து அதை காலதாமதமாக்கும் செயற்பாடானது எம்மை மிக ஏமாற்றத்துக்கு உட்படுத்தியுள்ளது. இதுவரை காலமும் நாங்கள் பல்கலைக்கழகத்தை முடக்குவதற்கான எந்த செயற்திட்டத்தையும் மேற்கொள்ளவில்லை. 1 நாள் அடையாள வேலை நிறுத்தம், 2 நாள் அடையாள வேலை நிறுத்தம், பிக்கெட்டிங் என்ற வகையில் எமது பிரச்சனையை வெளிக்கொணர்வதற்கான முயற்சிகளையே எடுத்திருந்தோம். எமது முயற்சிகள் தோல்வியடைந்த கட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி அமைச்சர் எமக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி எமக்கான தீர்வு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் எமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற வாக்குறுதியை தந்திருந்தார். இறுதியாக இந்த வாக்குறுதியும் காலதாமதமாக ஆகும் நிலையிலேயே நாம் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்துக்கு இறங்கப் போகிறோம் என்பதை அவரின் பேச்சுவார்த்தை மேசையிலேயே நாங்கள் கூறி இதற்கான முழு பொறுப்பும் இதில் ஏற்படும் பாதிப்புகளை விளங்கப்படுத்தி இதற்கான முழு பொறுப்பையும் அமைச்சரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை கூறி வெளியேறியிருந்தோம். நாங்கள் ஒரு இறுக்கமான நிலைமையில் இந்த போராட்டத்தில் இறங்கப் போகின்றோம் என்பதை முன்கூட்டியே அறிவித்திருக்கின்றோம். இதனால் அரசுக்கு பெரும் கோடிக்கணக்கு மில்லியன் கணக்கிலான நட்டம் ஏற்படும். இதற்கான முழு பொறுப்பும் அரசாங்கமே என்பதை கூறிக்கொண்டு இதற்கான தீர்வை வெகு விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்பதை அமைச்சருக்கு ஒரு அறைகூவலாக விடுத்து இருக்கின்றோம். செயலாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம்
இன்றைய தினம் நாங்கள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தினத்தை போராட்டத்தை பண்பாடுகளிலிருந்து ஆரம்பித்துள்ளோம். இதன் உள்ள முன்னிய விளக்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நாங்கள் சொல்ல விரும்புவது என்று சொன்னால் நாங்கள் போராட விரும்பவில்லை. நாங்கள் அமைதியாக வேலை செய்யத்தான் வந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழக்கூடிய வகையிலே எங்கள் சம்பள அதிகரிப்பையும் கேட்டு ஏறத்தாழ 10 வருடங்களாக 2016ஆம் ஆண்டிலிருந்து மாறி மாறி கோரிக்கைகளை விடுத்து வருகின்றோம். 2014 எங்களுடைய கோரிக்கைகள் உதாசீனம் செய்யப்பட்டு வருகின்றன. அதிகரித்து வருகின்ற பொருளாதார நெருக்கடியிலையும் பொருளாதார சிக்கலான சூழ்நிலையிலும் வட்டி என்று நம்முடைய மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அரசாங்கம் வரியேற வேண்டது, நாங்கள் எடுத்த கடன்களுக்கு வட்டிகளை கட்டி நாங்கள் மாண்டு போகின்றோம். இந்த நேரத்திலே எவ்வித சம்பள அதிகரிப்பும் இல்லாமல் எங்களை பணியாற்றுமாறு கோருவது என்பது நியாயமற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அல்லது அனைத்து பல்கலைக்கழகங்களிலே வெப்பென்ற ஒரு சாராருக்கு சம்பள உயர்வை வழங்கிக் கொண்டு எம்போன்ற கல்விசாரா உயர்வுக்கு எந்த விதமான சம்பள அதிகரிப்பையும் வழங்காமல் விட்டது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறாகும். ஆகவே நாங்கள் போராடுவது என்பது அரசாங்கம் விட்ட பிழைக்காகத்தான் போராட வேண்டும் மொழிய எங்களுக்கு போராட்டம் என்பது விருப்பம் அல்ல. இந்த போராட்டத்தால் நிச்சயமாக மாணவர்களும் மக்களும் பாதிக்கப்படத்தான் போகின்றார்கள். அவர்கள் உங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கோரிக்கையில் உள்ள நியாயத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான அழுத்தத்தை அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வழங்க வேண்டும். அனைத்து பணியாளர்களுக்கும் மதிய வணக்கம். நாங்கள் தெற்கில் நடக்கின்ற இந்த பல்கலைக்கழகங்களின் பணி புறக்கணிப்பில் வடக்கில் இருந்து நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். என்றும் நாங்கள் வடக்கும் தெற்கும் பல்கலைக்கழகங்களின் போராட்டத்தில் இறுதி வரை போராடுற இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம், சவுத் இந்தியன் பல்கலைக்கழகம், கோரியா பல்கலைக்கழகம் இதில் பங்கெடுப்பார்கள். 2016ஆம் ஆண்டு தொடக்கம் பல்கலைக்கழக மானியான குழுவும் உயர்கல்வி அமைச்சும் எம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஏமாற்றத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் இன்று தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் 6வது நாள் குதித்துள்ளோம். இந்த போராட்டம் வெற்றி அளிக்கும் வரை போராடிக் கொண்டே இருப்போம். அரசு கைது செய்யப்படுமா இருந்தால் அனைத்து பல்கலைக்கழகம் முடக்கப்படும் என்று இந்த சட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். நமது போராட்டம் நியாயமானது. எம்சிஏ கேட்கிறோம், எங்களுக்கு வர வேண்டிய 107 விதத்தை கேட்கின்றோம். நாங்கள் மேலதிகமாக ஒன்றையும் கேட்கல. பிச்சை கேட்கிற மாதிரி கல்விசார ஊழியர்கள் பல்கலைக்கழக மானியாள குழுவிடம் உயர் கல்வி அமைச்சிடமும் கேட்கின்றோம், மண்டாடி கேட்கின்றோம். ஆனால் எந்த வகையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தையில் பின்னடிப்பு செய்து கொண்டு இன்று வரை இழுத்தடிப்பு செய்து கொண்டு கடைசி நேரத்தில் நமது தொழிற்சங்க தலைவர்களை மிரட்டும் செயல்பாடில் இங்கே உள்ள பராயம் துவங்கிவிட்டனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்கள் தெற்கு பல்கலைக்கழகங்களோடு ஒன்றோடு ஒன்று நின்று இதுக்கு போராடி இந்த போராட்டத்தில் வெற்றியீட்டும் வரை நாங்கள் போராடுவோம்.
வேண்டி நாங்கள் 108 தேங்காய் அடிக்கிறோம். கண்மொழி பழைய கொட்டாச்சு